வணக்கம். தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மணிகண்டன் ஆச்சாரி. அன்பு சொந்தங்களே, தமிழகத்தில் உள்ள சுமார் 75 லட்சம் பேர் கொண்ட விஸ்வகர்ம சமுதாயத்தில் பிறந்த ஒட்டுமொத்த ஐந்தொழிலாளர்களுக்கும் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் நாம் ஒன்றுபட வேண்டும் என்பது இந்த கூட்டமைப்புடைய ஒரு சின்ன ஆசை. அப்படின்னா ஏகப்பட்ட தலைவர் இருப்போம், இருந்துட்டு போட்டோம். எல்லாருமே தலைவர் தான். 75 லட்சம் பேரும் தலைவர் தான். பிறந்த குழந்தை கூட நமக்கு தலைவர் தான். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே அறிவோட பிறப்புன்றது நம்மளுடைய இயல்பு. அது மாத்திரம் நமக்கு பத்தாது. இன்றைக்கி இருக்கிற அரசியலில் பொறுத்த வரைக்கும், இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தேவையானதை பொறுத்த வரைக்கும், மக்களுக்கு தேவையானதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு நம்மளை ஒதுக்கப்படுவதுகள். ஏன்னா இப்போ நம்ம மெஜாரிட்டியாக கிடையாது, மைனாரிட்டி. ஏன்னா நம்ம மெஜாரிட்டி தான். ஆக்சுவலாக ஒற்றுமைன்ற ஒன்று இல்லாத காரணத்தினால நம்ம மைனாரிட்டி ஆகிடுறோம். எங்கேயுமே நீங்கள் ஒற்றுமையாக இல்லை, எங்கேருந்து வருவீங்க அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா இடத்துலையும் நம்மளை தள்ளிட்டோம், ஒதுக்கப்பட்டுட்டோம். அதை நம்ம தவிர்க்க வேண்டும். அதற்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது என்னுடைய சின்ன வேண்டுகோள். நான் இப்போ அடிக்கடி எல்லா இதுலையும் சொல்லியிருக்கேன், 234 தொகுதியிலும் நம்ம வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். ஏன், உனக்கு வேறு வேலை இல்லையா? அவன் கிடைக்கிறான ஒரு பைத்தியம், இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் இருந்துட்டு போகிறோம். ஆனால் என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த நாங்களும் 234 தொகுதியில் இருக்கிறோம் என்பதற்கு ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைப்போம். இதில் யார் நிற்கிறீங்களோ, அந்த ஊரில் நீங்கள் எந்த சங்கத்துலேயும் இல்லை நான் நிற்க தயாருன்னீங்கன்னா முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு என்னென்ன தேவையோ, உங்கள் வேட்பு மனுவிலேருந்து என்னென்ன சரி பண்ணி தரணுமோ எல்லாமே செய்து தருவோம். அதில் ஒரு 10,000 ரூபா டெபாசிட் நம்ம கட்டணும். இதை நான் என்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னால் கூட நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி நம்ம ஒரு பேனரில் நிற்போம், சமுதாயம் என்ற ஒரு பேனரில் நிற்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒற்றுமைப்படுத்தணும், ஒன்றாக இருக்கணும்னு காட்டுறதுக்கு ஒரு சின்ன மாநாடு நடத்தணும். அதுக்கு உண்டான ஏற்பாடை நம்ம கூட்டமைப்பு சார்பாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மாநாடுன்றது குறைஞ்சபட்சம் 10,000லேருந்து 1,00,000 பேர் போனால் அது செல்வாக்கான மாநாடு. ஒரு 10,000 பேர் போனாவே அது ஒரு பெரிய மாநாடு. இப்போ நம்ம அப்படி சேர்க்க முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? கம்மி, சேர்க்க முடியாது. இப்போ நான் எங்கள் கூட்டமைப்பில் அவங்கள்ட்ட கையெடுத்து கூப்பிட்டாலும் வாங்கன்னு சொன்னாக்கா மிஞ்சி போனால் ஒரு 1000 பேரை திரட்டலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய காலை எடுத்து முதல் அடி வைக்கும்போது ஒரு 1000 பேர் என்பது தப்பு ஒன்றும் இல்லை. 1000 பேரே போதுமானது. ஒரு இன்டோர், நம்ம ஒரு பெரிய மண்டபத்தில், பேசக்கூடிய மண்டபத்தில் வைக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம். இது என்ன பண்ணணும், எங்கே பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் ஒரு டிசிஷன் பண்ணி ஒரு மதுரையில் பண்ணலாம் அப்படின்ற முடிவு. இப்போ மதுரையில் பண்ணலான்னு சொன்னாக்கா மதுரையில் இருக்கிற மக்களே போதும். சர்வசாதாரணமாக மாநாடுன்னும் போது மதுரையில் இருக்கக்கூடிய 5 தொழிலாளர் ஒன்று சேர்ந்தாவே அந்த 1000-1500 பேர் சேர்ந்துருவோம். இதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பெரிய ஒரு அரசியல், இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் கட்சிக்காரங்கள்ட்டையோ வேறு ஒருத்தவங்கள்ட்டையோ டொனேஷன் வாங்கி நம்ம மாநாடு நடத்தி அதில் நம்மளையும் கீழே தள்ளிட்டாங்க, அவங்களும் முன்னுக்கு போகல. இனிமேல் நம்ம போய் ஒருத்தவங்கிட்ட கை கட்டி நிற்கக்கூடாது. ஒரு மாநாடு நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் 4 to 5 லட்ச ரூபா ஒரு மண்டபத்தில் வைக்கணும்னா நமக்கு தேவைப்படும். அப்படின்னும்போது இப்போ நம்ம ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க கூட 1000-1200 ரூபா சம்பாதிக்கிறோம். நம்மளுடைய முடிஞ்ச பங்களிப்பு தரணும். அப்படின்னா பொருளுதவியும் தரணும், ஒற்றுமைக்கு நம்மளும் போகணும். இது நமக்கு கம்பல்சரி வேணும். தயவுசெய்து இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், ஒரு தொகுதி பொறுப்பாளர்கள் அப்படின்னாவே ஒரு மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், என்னால் முடிஞ்ச நான் ஒரு 100 பேர்கிட்ட வசூல் பண்ணி நான் 100 பேரை கூட்டு வர முடியும்னு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டோன்னாமே கண்டிப்பாக நம்ம ஒரு மாநாட்டை ஒரு பெரிய மண்டபத்தில் வைக்கலாம். பெரிய சங்கங்கள்லாம் இப்போ எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து நடத்துகிற சங்கம்லாம் ஒரு ஹாலில் தான் வைக்கிறாங்க. ஓப்பனில் வச்சா குறைஞ்சபட்சம் 10,000 பேரானால் நம்ம அங்கே நின்னாகணும். அது நமக்கு தேவையான ஒன்று. ஆனால் நமக்கு இன்னும் அந்த செல்வாக்கில் நம்ம ஒற்றுமை இருக்கோம், ஒற்றுமைக்கு போகல. அதனால் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கருத்து, எந்த சங்கமாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த இதில் வேணாலும் இருந்துக்கோ, நீ தனியாக ஆசாரி சங்கம் எத்தனை வேணாலும் வச்சுக்கோ, தப்பில்லை. ஆனால் இந்த மாதிரி மாநாட்டுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களால் முடிஞ்ச ஒரு வண்டியை எடுத்துகிட்டு நம்ம
இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அதை காட்டணும். அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் காட்டணும்னு இவர் சொல்கிறா? இவன் போய் பேரை வாங்கிக்குவானா? பேரை வாங்கிட்டு இவங்க சமுதாய சார்ந்த இவன் சங்கத்தை சார்ந்தவர்கள் பெரியவங்கள் ஆகிடுவாங்கன்னு திங்க்லாம் பண்ணாதீங்க. இப்படி நம்ம மக்களாகிய நம்ம திங்க் பண்ணி தான் நம்ம தலைவர்களை யாரையும் வளர்க்க விடலை. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா இதில் நம்ம யோசனை பண்ணுறதுல பெரிய கடவுளோட பெரிய ஆளுங்க. நம்ம எதையுமே அப்படியே பயங்கரமாக திங்க் பண்ணி அதுக்கு ஒரு கதை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு புடவை கட்டி விட்ருவோம். அதை தவிர்ப்போம். இனிமேல் வருங்காலத்தில் யார் நடத்தினாலும் அதுக்கு ஒத்துழைப்பு தருவோம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, நீங்கள் எல்லாமே என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ப வைக்கலாம், நான் இத்தனை பேரை கூட்டு வர தயார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதுக்குண்டான என்ன இதுவோ நீங்களும் என் கூட வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம இப்போ மாநில பொறுப்பாளர்ன்ட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. எல்லா பகுதியிலும் போய் ஒரு மாவட்டத்திலையும் நம்ம முடிஞ்ச இதாக பண்ணணும். அப்படின்னா நம்ம மாத்திரம் பண்ணால் ஆகாது. எல்லா சங்கங்களும் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நீங்கள் வரணும். அதே மாதிரி அங்கே வரும்போது நடத்துகிறவங்க எல்லாமே நீங்கள் தான். என்னது அந்த ஒரு மாநாட்டை நடத்துறது எல்லா சங்க தலைவர்கள் தான். ஏன்னா இவங்க நடத்துகிறாங்க அவங்க பேர் வாங்கிக்கோங்க, இவங்க நடத்துகிறாங்க அவங்க பேர் வாங்கிக்கோங்க, அந்த டார்கெட்டுக்கும் போகாதீங்க தயவு செய்து. அதை தவிர்த்துருவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எல்லாருமே தலைவர் தான். யார் வந்தாலும் தலைவர்கள் தான். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு, இது உங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன், உங்களுடைய சமுதாய ஃபங்க்ஷன். இதை நடத்துகிறவங்க வழி நடத்துகிறவங்க தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு. அவங்க உறுப்பினர் வராங்க. அவங்க உறுப்பினரில் ஏன் சமுதாயம், அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக செய்ய போகிறோம். இதுக்கு நம்மளால் முடிஞ்ச மக்களை கூட்டு வரணும். இல்லைனா என்னால் முடிஞ்ச எங்கேயா வசூல் பண்ணி தரேன். நோட்டீஸ் எடுக்கிறோம், முடிச்சு தரோம். நிறையா வசூல் பண்ணலாம், எங்கே பார்த்தாலும் பண்ணலாம். அவங்கவுங்க அந்த வண்டி செலவு, அந்த இது செலவு, இங்கே மேலே கொடுக்குறது எல்லாமே பண்ணலாம். கண்டிப்பாக ஒத்துழைப்பு தாருங்கள். இது எங்களுக்கு உங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். நன்றி, வணக்கம். ஓம் விராட். எல்லாம் வல்ல அந்த விஸ்வகர்மனை வணங்கி ஒத்துழைப்பு தாருங்கள். நன்றி.